திருச்செந்தூர் முருகன் கோவிலின் குடமுழக்கை தமிழ் மொழியின் மந்திரங்களை ஓதி நடத்த கோரிய வழக்கு. யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி 64 ஓதுவார்கள் பூஜை செய்வது ஆகிய நிகழ்வுகள் தமிழிலேயே நடைபெற உள்ளன என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்கிட கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவிலின் குடமுழுக்கை தமிழ் மொழியில் மந்திரங்கள் நடத்தக்கூடிய வழக்கில் யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை பாடுவது, திருப்புகழ் பாடுவது, 64 ஓதுவார் பூஜை செய்வது ஆகிய நிகழ்வு தமிழில் நடைபெறவுள்ளன அரசு தரப்பு நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை எழுத்துப்பூர்வ தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்த்தினேரியை சேர்ந்த வியனரசு இந்த மதுரை அமர்வு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது. தமிழ் கடவுளான முருகன் கோவிலின் குடமுழுக்கை பழம்பெருமை மிக்க தமிழ் மொழி நடத்தக்கூடிய அதிகாரி மனு அளித்து இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை. ஆகவே திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு கோவில் யாகசாலை, கருவறை, கோவில் விமான பூஜை ஆகியவற்றில் தமிழ் மொழியில் மன்றங்கள் ஓதி வருத்தம் என கூறியிருந்தார். இந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், மரிய கிளாஸ் அவனும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை பாடுவது, திருப்புகழ் பாடுவது, 64 ஓதுவான் பூச்சி ஆகிய நிகழ்வு தமிழ் நடைபெறும் தெரிவிக்கப்பட்டது. அதனை எழுத்து மூலமாக பதிவு தாக்கல் செய்த நீதிபதிகள் இது தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்கு இந்த வழக்கை பட்டியலில் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.